இயேசு கிறிஸ்துவின் ஜீவன நாமத்தில் உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவப்பிள்ளைகளே. நாளிலும் மீண்டுமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் இப்போ 121 சங்கீதம் படிச்சிருக்கீங்க. அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு தாட்டை நான் உங்களுக்கு கொடுக்கணும் நான் விரும்புகிறேன். போன வாரம் நம்ம கர்த்தர் எப்படி நமக்கு காவலாளியாக இருக்கிறார், ஆத்மா இரட்சகராக இருக்கிறார், நமக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறார்னு சொல்லி நாங்கள் படித்து கொண்டு வந்தோம் இல்லையா? ஸோ முதலாவது இந்த வசனத்தை இங்கே படிச்சிங்க. முதல் வசனத்தை நாங்கள் கவனிக்கலாம். திரும்பியும் எடுத்துக்கோங்க. 121:1 நாங்கள் சேர்ந்து வாசிக்கலாம். அதே போல, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதில் முக்கியமான ஒரு காரியம், நம்ம வாக்குத்தத்தமாக சொன்ன வசனம், உங்கள் ஒத்தாசை எங்கே வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டே இருங்க, அங்கேருந்து உங்களுக்கு பெஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் போன வாரம் சொன்னோம் இல்லையா? இப்போது கண்களை ஏறெடுக்கிறேன் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் ஒரு முக்கியமான காரியம், ஐ லிஃப்ட் அப் மை ஐஸ் அப்படின்னு சொல்லும் போது ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம நினைவு கூறுக வேண்டியதாக இருக்கிறது. என்னன்னு சொன்னால், நாங்கள் என்ன தெரிந்து கொள்கிறோம். த சாய்ஸ் இஸ் யோர்ஸ். நீங்கள் தான் தெரிந்து கொள்றீங்க. என் கண்களை ஏறெடுப்பேன், எங்களை கண்களை ஏறெடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது அதை தெரிந்து கொள்ளுதலை, அதாவது தேர்வு செய்கிறதை கத்து நமக்கு கொடுத்திருக்கிறார். நன்மை தீமை என்று அறியத்தக்கதான ஒரு நிலைமையில கத்து நம்ம வைத்திருக்கிறார். அப்ப தேவ பிள்ளைகளாகி நாங்க மாம்சத்துக்குரிய சாரிகளை சிந்திக்கிறோமா, ஆவிக்குரிய காலை சிந்திக்கிறோமா? என் கண்களை ஏறெடுக்கிறேன்னா ஏறெடுக்காமல் நான் வேற காரியம் நோக்கி பார்க்கிறேன்னு சொல்லி சிந்திக்கிறது நமக்கு அவசியமா இருக்குது. So choice is yours. அப்ப தெரிந்து கொள்ளுதல கத்து நமக்கு தந்திருக்கிறார். அப்ப நம்ம என்னைக்கு ஒத்தாசையை கத்திர மாத்த நோக்கி பார்க்கிறோமோ அன்னைக்கு ஒத்தாசை அங்கிருந்து நமக்கு வரும். அதை நம்ம மறந்து போயிடக்கூடாது. ஒரு கதை சொல்லுவாங்க, அலெக்சாண்டர் த கிரேட்னு ஒருத்தர் இருந்தார் இல்லைங்களா? அந்த காலத்துல அலெக்சாண்டர் மாவீரன் சொல்லுவாங்க இல்லைங்களா? அவரு ஒரு நாள் ரதத்துல போயிட்டு இருந்தாராம் அவருடைய அமைச்சரோட கூட. அப்போ ஒரு பிச்சைக்காரன் கொஞ்சம் பணம் கேட்டானா, எனக்கு பசிக்குது சார், எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்டானாம். அப்போ அலெக்சாண்டர் என்ன பண்ணாராம், 2 பொற்காசுகள் எடுத்து அவனுக்கு கொடுத்தாராம். அதை அந்த பிச்சைக்காரன் ரொம்ப சந்தோஷமா வாங்கிக்கிட்டு நன்றி சொல்லிட்டு போயிட்டானாம். இதை அமைச்சர் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அமைச்சர் சொன்னாரு, என்ன மாவீரன் ராஜா அவங்களே, நீங்க போய் அந்த பிச்சைக்காரனுக்கு போய் 2 பொற்காசு கொடுக்க, அவனுக்கு கொஞ்சம் சோறு கொடுத்தா போதாதா, அது அவன் பசியாருமே அப்படின்னு சொல்லி. அப்போ அலெக்சாண்டர் சொல்றாரா, அவன் தகுதிக்கு நான் கொடுக்கல, என்னுடைய தகுதி வச்சுதான் நான் ஆசீர்வதித்திருக்கேன்னு சொன்னான். அதே மாதிரிதான் கர்த்தர் வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய மகிமையினுள்ள ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுடைய குறைவிடலாம் நிறைவாக்குவார். அதனாலதான் உங்க ஒத்தாசை எங்க இருக்குன்னு அதை பார்க்கிற சாய்ஸ், அதை தேர்வு செய்கிறது உங்களுடைய கடமையா இருக்கிறது. ஸோ 2வது காரியம் பாருங்களேன். அடுத்த காரியம் பார்க்கலாம், கவனிங்க. இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோசுவாவின் புத்தகம் 24:15. யோசுவா 24:15. கர்த்தரை சேவிப்பதற்கு உங்களுக்கு உங்கள் பார்வைக்கு ஆகாததை கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். யூ ஹாவ் டு மேக் த சாய்ஸ். நீதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்தின் குடிகளாகிய மோரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாரும் என்று கர்த்தரையே சேவிப்போம். அப்ப என்ன சொல்லுகிறாருன்னா, இந்த தெரிந்து கொள்ளுதல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. We have been given the choice. நமக்கு சாய்ஸ். எல்லா காரியத்திலையும் தேவன் நமக்கு அதை திணிக்க மாட்டாரு, நீ செய்யணும்னு சொல்ல மாட்டாரு. உனக்கு அதை முன்பாக வைப்பார். அதை எடுத்துக்கொள்கிறதுக்கு அந்த சாய்ஸ் கொடுக்கப்படும் பொழுது, அதை தேர்வு செய்ய முடியாத காரியங்கள் முன்பாக வைக்கப்படும் போது நீ எதை தெரிந்து கொள்கிறாய் என்பது அவசியமா இருக்கிறது. அவர் தம்முடைய கற்பனைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார், கட்டளைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார், வேத வசனம் கொடுத்திருக்கிறார், வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை வரும் பொழுது நீங்க யாரை தெரிந்து கொள்கிறீங்க, என்ன செய்றீங்கிறது அந்த சாய்ஸ் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். முதல்ல சொன்னேன், தேர்வு நம்ம செய்யணும். 2வது, இந்த தேர்வு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சொல்றது யோசுவா ரொம்ப அழகா சொல்லுவாங்க, இன்று தெரிந்து கொள்ளுங்க, நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். ஸோ அவரு எத்தனையோ வருஷங்களை கடந்து வந்திருக்கிறார். யோசேப்பும் காலேபும் மட்டும்தான் அந்த பரம அந்த கானானுக்குள்ள போயிருக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். சாய்ஸ் இஸ் given to you. 3வது காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 18:21 எடுத்துட்டீங்களா? இவ படிக்கிறேன், கவனிங்க. நீங்களும் எடுத்துட்டு என்ன கூட சேர்ந்து படிங்க. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தேவமானால் அவரை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. இது ரொம்ப முக்கியமான 2 நினைவுகளால்
குந்தி குந்தி நடப்பீர்கள். halt ye between two opinions. உலகத்துல ரெண்டே சாய்ஸ் தான் நமக்கு எல்லா காரியத்திலும் இருக்கிறது. நன்மையானது தீமையானது. நன்மையானதை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். தீமையானது பிசாசு நமக்கு, இந்த பிசாசு உலகம் மாமிசம் கொடுக்கிற காரியங்களா இருக்கிறது. இதுல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, கர்த்தரை நீங்க சேவிப்பீங்கன்னு சொன்னா நன்மையானது தெரிந்து கொள்வீங்க. அதனால்தான் you have to make the choice. மூன்றாவது காரியம் என்னன்னு சொன்னா, நாங்க இந்த தெரிந்து கொள்ளுதலை செய்வது அவசியமாக இருக்கிறது. We have to make the choice. See, the choice is yours. The choice has been given to you and you have to make the choice. முக்கியமான காரியம், தெரிந்து கொள்ளுதல் உங்களுடையது. தெரிந்து கொள்ளுதல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தெரிந்து கொள்ளுவது அவசியமாக இருக்கிறது. இது எப்பொழுதும் சிந்தனையில வைத்துக் கொள்ளுங்க. நீங்க கோபமா இருக்கலாம், கோபம் இல்லாமல் அவளை ஆசீர்வதிக்கலாம். உங்களோட மனதுல கூட அந்த இருக்கக்கூடாது. அதான் கர்த்தர் விரும்புகிறார் இல்லைங்களா? சோ எல்லா காரியத்திலும் அப்படிதான். அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் சிந்தித்து செயல்பட்டு செய்கிறது அவசியமா இருக்கிறது. அதாவது ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல நம்ம டிசிஷன் எடுப்போம் இல்லைங்களா? அது ரொம்ப முக்கியமான காரியம். நம்ம எப்படி எடுக்கிறோம்? தேவனை சார்ந்து இருக்கிறதா என்னுடைய தேர்வு செய்கிற காரியங்கள், இல்லாவிட்டால் என்னை பிரியப்படுத்தும்படியாய், என்னுடைய மாமிச சித்தத்தின்படியாய், என்னுடைய கண்ணிச்சையின்படியாய் ஜீவனத்தின் பெருமையை எடுக்கிறேன்னு சொல்லி சிந்தித்து செயல்படுகிறது அவசியமா இருக்கிறது. ஒரு விளக்கம் ஒன்று கொடுக்கிறேன், கேளுங்க. ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்தாங்களாம். அந்த பாட்டி இந்த பாசியெல்லாம் விற்பாங்களாம். இந்த பாசி விற்கிற பாட்டி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிராமத்துக்கு போவாங்களாம். இப்படி போகும்போது 2 வழி வந்துச்சுன்னு வைக்கிறீங்க. இந்த மாதிரி 2 வழி இருக்குன்னு வச்சுங்க. அப்படி 2 வழி இருக்கும் பொழுது அது நடுவில் நின்றுப்பாங்களாம். அந்த பாட்டி நடுவில் நின்றுட்டு இந்த குச்சி எடுத்து இப்படி போடுவாங்களாம். போடும்போது எந்த இடத்துல விழுதோ அந்த பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டு போவாங்களாம். இதுதான் அந்த பாட்டி செய்யற வேலை. ஓகேங்களா? அப்போ ஒரு நாள் அந்த பாட்டி இப்படி ஒரு 2 பாதை இடத்துல நின்றுக்கிட்டு அந்த குச்சை போட்டுக்கிட்டே இருக்காங்களாம். அங்க இருந்து ஒரு பையன் வரான். என்ன பாட்டி இன்னைக்கு குச்சை போட்டுக்கிட்டே இருக்கிற, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறான். அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, இந்த குச்சி எந்த பக்கம் விழுதோ அந்த பக்கம் நான் போவேன்ப்பா. அதான் விழுந்துருச்சுல, அந்த பாதையில போக வேண்டியது தானே அப்படின்னு அந்த தம்பி சொன்னானா. அப்ப அந்த பாட்டி சொல்லிச்சான், இல்ல நான் எது நினைக்கிறேனோ அந்த பக்கம் என் குச்சி விழணும். See what she's saying? அவக்கு அது ஏற்கனவே நினைச்சிட்டா இந்த பக்கம் தான் போகணும்னு, அந்த பக்கம் விழணும்னு சொல்லி திரும்ப போடுறது. அதுதான் நாங்களும் சில வேலை செய்வோம். தெய்வ சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்குவோம். ஆனால் நம்ம மனதுல ஏற்கனவே தீர்மானம் பண்ணி வச்சிருவோம், இதுதான் நமக்கு வேணும்னு சொல்லி. அதனால அது கிடைக்க வரைக்கும் கத்தர் கொடுக்கல அப்படின்னு நினைத்து கொண்டிருப்போம். அப்படியா இல்ல தேவைப்படல. உங்களோட சிந்தனை எப்பயுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், சிந்தனைய தெளிவா வச்சுக்கோங்க. ஆவியானவர் சொல்லுகிறத கீழ்ப்படிங்க, அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. அது நீங்க நினைச்சது, நீங்க தீர்மானித்தது வரணும்னு சொல்லி அது வரைக்கும் காத்து கொண்டு இருக்காதீங்க. தேவன் சொன்னதை கேட்டுக்கொள்ளும்படியாய் உங்களுடைய இருதயம் எப்பொழுதும் தேவனை சார்ந்திருப்பதாக. அப்ப இந்த கால வேளையில நம்ம சிந்தனை செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. என்னன்னு சொன்னா பாருங்க, நாம் செய்யும் தேர்வுகள் இல்லாட்டா தெரிந்து கொள்ளுதல் நம் வாழ்வில் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவா? Do the choices we make fulfill God's will in our life? இதுதான் முக்கியமான காரியம். இந்த உலகத்துல நீங்க உங்களுக்காகவோ நம்முடைய மற்ற காரியங்களுக்காக தெரிந்து கொள்ளப்படவில்லை. நம்ம தேவனுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்படி இருக்கும் பொழுது நான் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும், நான் எடுக்கிற ஒவ்வொரு தேர்வுகளும், நான் எடுக்கிற ஒவ்வொரு தெரிந்து கொள்ளுதலும் என் தேவன் எனக்கு வைத்திருக்கிற அந்த சித்தமாக இருக்கிறதா? அதை நம்ம சிந்தித்து செயல்படுறது அவசியமா இருக்குது. கதை சொல்றாரு, நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை தான் உனக்கு நான் தரப்போறேன். அந்த நினைவுகள் நல்லதான் உனக்கு செய்ய போறேன், ஆனா நீ என்னுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். தேவ ஜனத்துக்கு கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். நான் அந்த திட்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியம் நம்ம வாழ்க்கையில செய்வாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? உங்களோட வாழ்க்கையில கூட நான் தீர்மானங்கள் எடுக்க முடியாம கஷ்டப்படுறீங்களா? குழப்பமாக இருக்கிறதா? தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா சமாதானமா இருப்பீங்க, குழம்ப மாட்டீங்க. கர்த்தர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனோட வார்த்தை கொண்டு உறுதிப்படுத்தி கொடுப்பார். உங்கள் தேவை அனைத்தையும் கர்த்தர் சந்திப்பார். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்று பொழுது கண்களை மூடி நாங்கள் ஜெபிக்க போறோம். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய இருதயத்துல ஆண்டவரே இந்த காரியத்துல எனக்கு தெளிவான காரியத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி நீங்க யாரேனும் இருப்பின்னு சொன்னா நான் உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறேன். கண்களை மூடலாம். அன்பான இயேசுப்பா, இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசுறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி பார்த்து கொண்டு இருக்கட்டும். கர்த்தாவே, நீங்கள் முன்பாக வைத்திருக்கிற அந்த ஜீவன மரணமான பாதையில நாங்கள் ஜீவனையே தெரிந்து கொண்டு உமக்காக வாழ கிருபை செய்யுங்க. என் பிதா எங்களுக்கு நன்மையானதான் செய்வீர் ஆண்டவரே. எங்களை ஒரு நாளும் கவிழ்க்கப்பட்டு போக விட மாட்டீர் ஆண்டவரே. அப்படியான
ஆனால் தேவ சித்தத்துக்கு நாங்கள் உண்மையாய் ஒப்பு கொடுத்து வாழ கிருபை செய்யுங்க. எங்களுடைய ஒவ்வொரு சாய்ஸஸ்லயும் தேர்வுகளிலும் ஆண்டவரே நாங்கள் எடுத்து முடிவெடுக்கிற முடிவுகளிலும் இயேசு மகிமைப்படுவீராக, இயேசு உயர்த்தப்படுவீராக. இயேசுக்காக வாழ கிருபை செய்யுங்க. எங்க ஆசை இச்சைகள் எல்லாம் அது ஒழிந்து போவதாக, இயேசுவின் வாழ்க்கையில உயர்த்தப்படுவீராக. இன்னைக்கு யாரையும் குழப்பத்தோடு இருப்பாங்கன்னு சொன்னா, யாரையும் கண்ணீர் கவனோடு சொன்னா, இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கட்டிடுவீராக. ஆண்டவரே ஆறுதலை கட்டளையிடுவீராக. தெளிவான பாதைகளை காட்டுவீராக. அந்த காலத்தின் கிரியைகளை இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாக்கி போடுகிறோம். குழப்பங்களை உண்டு போடுகிற எல்லா பிசாசின் கிரியைகளை நாங்கள் நிர்மூலமாக்கி போடுகிறோம். தேவ ஆவியானதாமே விடுதலையோடு கூட அவர்களை இடைப்படுவீராக, தொடுவீராக, ஆறுதல் படுத்துவீராக, கேள்விகளுக்கு பதிலை தருவீராக, தெளிவான பாட்டையை காட்டுவீராக. தாமுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டு கட்டளங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா இயேசு நீங்க சீக்கிரமா வர போறீங்கப்பா. அந்த வரைகளை காணப்பட முடியாது. நாங்கள் எல்லா சாய்ஸஸும் அதற்கேற்று நாங்கள் செய்ய முடியாது. கிருபை செய்வீராக. அந்த மனவாட்டுக்குள்ள அலங்காரத்தை பெற்றுக்கொண்டு என் மனவான இயேசுக்கு ஆரவாரத்தோடு வரும் பொழுது எதிர்கொண்டு போகிற அந்த மனவாட்டி சபையாய் நாங்கள் இருக்க முடியாது. கிருபை செய்வீராக. துதிக்கான மகிமையாவுக்கு செலுத்துகிறோம். இப்ப இயேசுவின் நாமத்தில் கேட்டேன் சொல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாக. தேவ பிள்ளைகளே. Praise be to God.